அண்மைச் செய்தி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மலர் சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 4500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மல்லிகைப்பூ 1 கிலோ 1500 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் தற்பொழுது விலை 3 மடங்கு உயர்ந்து 4500 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சல்மான். தற்பொழுது மதுரையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 4500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த திடீர் விலையேற்றத்துக்கான காரணம் என்ன? தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளும் மக்களும் என்ன சொல்கிறார்கள்? மதுரை மலர் சந்தையில் பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு மலர் சந்தைகளிலும் குறிப்பாக அதிக அளவிற்காக வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மலர் சந்தைய விற்பனை செய்யக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய உசிலம்பட்டி மலர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது சுற்றுவட்டார விவசாய பகுதிகள் முழுவதுமாக தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதாகவும், அதே போன்று பூக்களினுடைய வரத்து குறைவாகவும், தற்பொழுது கார்த்திகை மாத சுப முகூர்த்த தினம் இருப்பதன் காரணமாக பூக்களின் விலையானது அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட பூக்களின் வரத்து என்பது அதிக அளவுக்கு குறைந்ததன் காரணமாக தான் இதுபோன்று மல்லிகைப்பூ விலை என்பது நேற்று வரைக்குமாக கிலோ ஒன்றிற்கு 1500 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் உசிலம்பட்டி மலர் சந்தையில் இன்று 1 கிலோ 4500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று கனகாம்பரம், செவ்வந்தி உள்ளிட்ட பல்வேறு பூக்களின் விலையும் கூட 3 மடங்கு அதிகரித்து விற்பனையாகி வருகிறது. வியாபாரிகள் மத்தியில் இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அந்த அதிக அளவிற்கான பூக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் கிலோ 4500 ரூபாய் வரைக்குமாக விற்பனை செய்வது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக பொதுமக்கள் பார்க்கிறார்கள். தொடர்ச்சியாக மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தை, அதே போன்று வளையங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மலர் சந்தையிலும் தொடர்ந்து பனிப்பொழிவு மற்றும் வரத்து குறைவு காரணமாக பூக்களின் விலையானது அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி சல்மான்.